Very good morning, students. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் டெஸ்ட் நம்பர் 36ல் இருக்கும். ஸோ இன்னைக்கும் 10 கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டின் சொல்கிற ஆன்சர் எடுத்துன்னு போகலாம். சரி, நேற்று நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரிக் டைபோலில் ரெண்டு டெரிவேஷன் பார்த்தோம். ஒன்று என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a dipole along its ஆக்சிஸ் பாயிண்ட், அதாவது அந்த ரெண்டு சார்ஜும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எங்கே வச்சாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வாட் வில் பி த ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன் பார்த்தோம். அண்ட் ஈக்குவட்டரியில், அதாவது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் வெர்டிக்கலாக, சரிங்களா, இருக்கிற அந்த பிளேனில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன் பார்த்தோம். இது கொஸ்டின் என்னன்னா, முதல் கொஸ்டின் அலாங் தி ஆக்சிஸ் வழியா எந்த பாயிண்ட்ல வச்சாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல டெரிவ் பண்ணும்ல, அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் அதே கான்செப்ட்ல, ரெண்டாவது அந்த ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எந்த பாயிண்ட்ல வச்சாலும் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். அது ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலாங் தி ஆக்சிஸ், ரெண்டு ஈக்குவட்டோரியல் பிளேன்ல என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். இதில் ஒன்று நெகட்டிவ் சைன் வரும், அது எதுன்னு ஞாபகப்படுத்தி எழுதுங்க கரெக்டாக. நெக்ஸ்ட், இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷனையும் நான் சொல்லியிருந்தேன். இதோட கம்பேர் பண்ணும்போது அது அது எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரிலேஷன் மூணாவது கொஸ்டின் எழுதிருங்க, அதாவது ஆன்சரு. நாலு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரா பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஸ்கிரீனை பார்க்காம. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஃபோர்த் கொஸ்டின் ட்ரா பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன்ல பார்க்கல எல்லாரும்? ரைட், வரைஞ்சிட்டீங்கன்னா பாருங்க. வாட் வில் ஹேப்பன், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வில் ஹேப்பன் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ்? அதாவது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகும் எப்போ? அது ரெண்டத்தையும் வெஹிக்கிள் வச்சிருக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே ரெண்டு சார்ஜையும் தூக்கி என்ன பண்றோம், வெஹிக்கிளுக்கு பதிலாக ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டத்தையும் என்ன பண்றோம், வாட்டருக்கு இடையில வைக்கிறோம். ஸோ அதே டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். பட் இந்த மாத்துறதுனால இந்த ஃபோர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுனா எப்படி ஆகும்? எஸ்பெஷலி வாட்டர் அப்படிங்கும்போது, வாட்டருக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. இது கொஸ்டின் நம்பர் 5. வாட் வில் ஹேப்பன் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ் if they are placed in water instead of vacuum, சரிங்களா, with the same distance. அது கூடவே ஒருவேளை இப்போ அதே கான்செப்ட் ஃபார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா அங்க சேஞ்சஸ் எப்படி இருக்கும், அதிகமாகுமா கம்மியாகுமா, அல்ல உங்களுடைய கருத்து என்ன, ஒப்பீனியன் என்ன, அதையும் கூட என்ன பண்ணுங்க எழுதிடுங்க. இப்போ இந்த 5th கொஸ்டின்ல சார்ஜஸ் வேக்யூம்ல வச்சுட்டு அதை அப்படியே தூக்கி வாட்டர்ல வச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத அந்த கால்குலேஷன் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 1/2 மார்க் வச்சுங்க.
அது அதுலேயே அடிஷ்னலாக இதே கான்செப்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா 2 பாடி எடுத்துக்கிறோம். அது வேக்யூமில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடுறோம். அப்போ அதை அப்படியே வாட்டரில் வச்சோம் அப்படின்னா அங்கே என்ன மாற்றம் நடக்குங்கிறத நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு ஆஃப் மார்க். ரெண்டுமே ஒரே கொஸ்டின்லேயே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். நான் அது சொன்னேன் உங்ககிட்ட, டைமென்ஷன்லாம் பார்த்துங்கன்னு சொல்லி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைமென்ஷனை நீங்கள் எழுதணும். எழுதணும் மீன்ஸ் மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்க அப்படிங்கிறத தாண்டி அது எந்த ஃபார்முலாலேருந்து டெரிவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் போட்டு எழுதுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா போகலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஒரு ஸ்டெப்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அது சிம்பிளி பண்ணுன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட், டைமென்ஷன் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ். சார்ஜுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா 7th ஒன்று. 8th ஒன்று ஆல்ரெடி எழுதியிருக்கோம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் அது வந்து 8th கொஸ்டின். ஸோ 6, 7, 8 மூணுமே டைமென்ஷன் ஃபார்முலா தான். 6 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, 7 வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், 8 வந்து டைபோல் மொமெண்ட். சரி, 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாடி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த பாடி சார்ஜ் ஆகிறதுக்கு காரணம் எந்த பார்ட்டிகிள்? புரோட்டானா, எலக்ட்ரானா, இல்லை வேற ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இது இன்வால்வ் ஆகும்? Question number 10. SI unit of Coulomb's constant and gravitational constant. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபார்முலா. சாரி, யூனிட். அதனால என்ன பண்ணுங்க, ரெண்டுத்தையுமே எழுதிடுங்க. ரெண்டுக்கும் ஆஃப் மார்க். ஸோ 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இது எழுதி என்ன பண்ணுங்க, முடிச்சுட்ருங்க. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸஸ் தேவை அப்படின்னா அவங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் கிளாஸ் 10க்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. தென் ஏப்ரல் மேலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ், யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் வீக்காக இருக்குங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. கிளாஸில் மீட் பண்ணுங்கள்.